வழக்கறிஞர்கள் இல்லாமல் தீர்ப்பு வழங்க சொன்ன உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு குறைவான காலியாக உள்ள நீதிமன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்றும் வருகின்ற கூட்டுக்குழு தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்துவேன் என்றும் தனிப்பட்ட முறையிலே நான் உறுதி கொள்கின்றேன். ஏனென்றால் எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் கோயம்புத்தூரிலே 7 வருடம் தலைவராக தொடர்ந்து இருந்தேன். ஆனால் அந்த 7 வருடங்களும் ஒவ்வொரு ஆண்டும் நான் எலெக்ஷன் நடத்தி தான் தேர்தலில் ஜெயிச்சு வந்தேன். ஆகவே தேர்தல் வெளிப்படையாக உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் எந்த சிறு குறையும் இல்லாமல் யாரையாவது எங்களுக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். எல்லளவு சந்தேகம் நினைக்க வேண்டாம். அந்த தேர்தலை நம்ம மோகன்குமார் அவர்கள், மதுரை வழக்கறிஞர் செயலாளர் மோகன்குமார் அவர்கள் அந்த நடந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதை மனமாவது ஏற்றுக்கொண்டு தேர்தல் 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி தேர்தல் நடத்த வேண்டும். அதற்கு இடைப்பட்ட காலங்களிலே எந்தெந்த தேர்தல் எப்படி நடக்கிறது, எப்படி கால இடைவெளி, அதாவது அந்த தேர்தல் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஒரு மாத காலமாக கேண்டிடேட்ஸ் வேணும். அப்போ 1 மாத காலம் இருக்கிற மாதிரி அவங்க ஷெட்யூலில் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் போட வேண்டும் என்று மோகன்குமாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். சேமநல நிதியை 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உறுதி கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் உரிமையை பாதுகாக்கும் சட்டத்தை பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை நம்ம முதல்வர் செய்து கொடுக்கவில்லை. ஆகவே உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தினை இயற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.